எப்பவுமே காமெடியா நடிச்சிட்டு இருக்க நம்ம ரோபர்ட் அட்கின்சன் அதாங்க நம்ம மிஸ்டர் பீன் முதலா ஒரு டிடெக்டிவ் படம் நடிச்சா எப்படி இருக்கும். அப்படி அவர் நடிச்ச மைக்ரேட் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல மொத்தம் 4 பாட்டு இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டான மைக்ரேட் செட்ஸ் ட்ராப் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். மற்ற பார்ட்ஸ் எல்லாம் அடுத்து வர வீடியோல பார்க்கலாம். ஸோ ஹே காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க எஃப்சி. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காம படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல பாரிஸ்ல மவுண்ட் மார்டே அப்படிங்கிற ஒரு இடத்துல வரிசையா பல பெண்களை ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இருக்கிறான். அவன் ஏன் அந்த கொலைகளை பண்றான், எதுக்கு பண்றான் அப்படின்னு சொல்லி ரீசன் யாருக்குமே தெரியல. இது வரைக்கும் மொத்தம் 4 பேரை கொலை பண்ணிருக்கிறான். இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் ஆபீசரோட பேரு மைக்ரேட். அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவருக்கு ஒரு தரமான இன்டர்வியூ கொடுத்துட்டு அப்படி ஒரு ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க. அதுல சின்னதா ஒரு பச்சை குழந்தை இருக்கு. அந்த சின்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அவங்க ஹஸ்பண்ட கொடுத்துட்டு அந்த ஒய்ஃப் பார்மசிக்கு மருந்து வாங்க போறாங்க. மருந்து வாங்கிட்டு ரிட்டன் ஒரு சந்து வழியா வந்துட்டு இருக்கும்போது அவங்க பின்னாடியே ஒருத்தன் வந்து அவங்க தலையிலே பலமா அடிக்கிறான். அவன் யாரு அப்படிங்கறத நமக்கு அங்க காட்டல. அந்த இடத்துல அந்த சீனை அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. மைக்ரேட்டோட அசிஸ்டன்ட் 2 பேரும் மைக்ரேட் கிட்ட போய் மவுண்ட் மார்டே ஸ்ட்ரீட்ல அடுத்து ஒரு கொலை நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவரோட டீமை கூட்டிட்டு அந்த கொலை நடந்த இடத்துக்கு போறாரு. அங்க போய் அந்த டெட் பாடியை பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு 4 கொலை நடந்திருக்குல்ல, அது என்ன பேட்டர்ன்ல நடந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த கொலையும் நடந்திருக்கு. அந்த செத்து போன பொண்ணுங்கிட்ட இருந்து எதையுமே திருடி இருக்க மாட்டாங்க. செக்ஸுவலா எந்த ஒரு அசால்ட்டுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன கத்தியை வச்சு அவங்களோட கழுத்துலையும் நெஞ்சிலையும் ஒரு குத்தி அவங்கள கொலை பண்ணிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அந்த கில்லர் தப்பிச்சு போயிடுவான். இதுதான் இந்த கில்லரோட பேட்டர்ன். இந்த ஒட்டுமொத்த கொலையிலுமே ஒரு சின்ன க்ளூ கூட நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்காது. அப்போ மைக்ரேட் அங்க இருக்க ஆபீசர்கிட்ட கேட்கிறாரு, அந்த செத்து போன லேடியோட வீட்டுல இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் சொல்றாரு. சோ மைக்ரேட்டே அந்த லேடியோட வீட்டுக்கு போறாரு. அங்க போய் அந்த லேடியோட ஹஸ்பண்ட் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாரு. அது கேட்ட ஹஸ்பண்ட் ரொம்பவே கதறி அழுகுறாரு. இந்த விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு மைக்ரேட் அங்க இருந்து டைரக்டா ஒரு பொண்ணை பார்க்க போறாரு. அந்த லேடி வேற யாரும் இல்ல, அந்த செத்து போன பொண்ணோட டெட் பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பா. அவ ஒரு பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அவ கிட்ட போய் என்ன நடந்துச்சு, என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவ இன்னும் அந்த டெட் பாடியை பார்த்து ஷாக்ல இருந்தே வெளியில வரல. இவன் அந்த கில்லரை பார்க்கல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதும் ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. அப்போ ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அந்த ஏரியாவோட மினிஸ்டர் ஹீரோவை பார்க்கணும்னு சொன்னதா மினிஸ்டரோட ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. சோ ஹீரோ அவரோட பாஸை கூப்பிட்டுட்டு அந்த மினிஸ்டரை பார்க்க போறாரு. அந்த மினிஸ்டர் பாஸை பிடிச்சி கேள்வி கேட்கிறாரு, என்னப்பா இது வரிசையா 5 கொலை நடந்துட்டே இருக்கு, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பிரஸ் மீடியா கேபினெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன போட்டு வாட்டி வதக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸை மைக்ரேட்டால சால்வ் பண்ண முடியலன்னா வேற யாராவது ஒரு நல்ல ஆபீசரை இதுக்கு அப்பாயிண்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த பாஸ் சொல்றாரு, மைக்ரேட் அவரோட வே ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல கரெக்டா தான் போயிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த கேஸை சால்வ் பண்ணிடுவாரு. சோ அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாஸ் சொல்ல, அட எவ்வளவுதான்ப்பா டைம், கிட்டத்தட்ட 5 மாசம் ஆகி போச்சு. இன்னும் ஒரு சின்ன எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குதா, இல்லாட்டி ஏதாவது ஒரு சஸ்பெக்டையாவது நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்கோமா அப்படின்னு இவ்வளவு நேரம் மினிஸ்டர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மைக்ரேட் இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கில்லர் ரொம்பவே புத்திசாலியா இருக்கிறான் சார், எந்த ஒரு க்ளூவையுமே நமக்கு விட்டு வச்சுட்டு போக மாட்டேங்கிறான். இப்போதைக்கு இந்த கில்லரால செத்து போனது 5 பேரு. இந்த 5 பேருமே வேற ரிலீஜனை சேர்ந்தவங்க, வேற ப்ரொஃபஷனல்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இந்த 5 பேரையுமே ஒரு விஷயத்துல சிமிலாரிட்டியா லிங்க் பண்ணணும்னா நம்மளால மேட்சே பண்ண முடியாது. கூடிய சீக்கிரம் அந்த கில்லரை நான் பிடிக்கிறேன், இனிமேல அவனால எந்த ஒரு கொலையுமே நடக்காது அப்படின்னு சொல்லி மைக்ரேட் சொல்றாரு. அந்த மினிஸ்டரோட ஆபீஸ்ல இருந்து கிளம்பி டைரக்டா அந்த செத்து போன லேடியோட வீட்டுக்கு தான் போறாரு. அந்த லேடி சாகிறதுக்கு முன்னாடி அந்த சின்ன குழந்தைக்கு மருந்து வாங்க போய் தானே செத்து போயிடுவாங்க. சோ அந்த மருந்தை அந்த ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்கறது தான் மைக்ரேட் அங்க போயிருக்கிறாரு. அப்போ அந்த செத்து போன லேடியோட பொண்ணு ஹீரோவை பார்த்து, எங்க அம்மா எங்க போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா செத்து போனதே தெரியாம அப்பாவியா ஹீரோவை பார்த்து கேட்க, அந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஹீரோ சோகமா அந்த இடத்துல நிக்கிறாரு. அந்த சீனை அங்க கட் பண்ணி அடுத்து ஹீரோவோட வீட்டுல தாங்க காட்டுறாங்க. ஹீரோவுக்கு அவர் ஒய்ஃபை தவிர சொல்லிக்கிறதுக்குன்னு சொந்தம் யாரும் கிடையாது. வீட்டுக்கு போனா அந்த ஒய்ஃபும் அந்த கேஸை பத்தின விஷயத்தை தான் ரேடியோல கேட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள போய் அந்த ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு சோஃபால உட்காந்து சப்பா அப்படின்னு உட்கார்றாரு. அப்போ அவரோட ஒய்ஃப் அவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அன்னைக்கு ஈவினிங் அவங்க 2 பேருமே அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டோட வீட்டில் நடக்கிற பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்றாங்க. ஸோ 2 பேருமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அந்த பார்ட்டிக்கு கிளம்பி போறாங்க. அங்க போனா அங்க கூட எல்லாருமே அந்த கேஸை பத்தி தான் மைக்ரேட் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஒரு கில்லர் எதுக்கு கொலை பண்றான்னு பாத்தீங்கன்னா அது அவனுக்கு ஒரு ப்ரைடு. அந்த கொலையை பார்த்து மத்தவங்க அவனை பார்த்து பயப்படுறது அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த டாபிக் முழுசா அந்த கேஸுக்குள்ள
போறதுக்கு முன்னாடி ஹீரோவோட ஒய்ஃப் பார்ட்டிக்கு வந்த இடத்துல என்ஜாய் பண்ணுவீங்களா, அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேஸை பத்தியா பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே டைவர்ட் பண்றாங்க. அந்த பார்ட்டியை முடிச்சுட்டு நைட்டு மைக்ரேட்டும் அவரோட ஒய்ஃபும் நடந்து போயிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் சொல்லு, இந்த கில்லர் அந்த கொலையெல்லாம் அவனோட ப்ரைடுக்காக தான் பண்றான்னா, அந்த கொலையெல்லாம் வேற ஒருத்தன் பண்ணதா ஒத்துக்கிட்டா அந்த கில்லர் எப்படி ஃபீல் பண்ணுவான்? ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவான், கோவப்படுவான், முதல்ல தப்பு பண்ணுவான் அப்படின்னு இந்த ஒய்ஃப் சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு மைக்ரேட் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அப்படியே மறுநாள் காலையில போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. இந்த போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இழுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்க பிரஸ்காரங்க வேகமா ஓடி வந்து, இவன் தான் அந்த கில்லரா, இவனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அதுக்கு அந்த போலீஸ்காரங்க எந்த ஒரு பதிலையுமே பேசாம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிடுறாங்க. இப்போ இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வேற யாரும் இல்ல, இவரும் ஒரு கான்ஸ்டபிள் தான். இந்த கில்லரை பிடிக்கிறதுக்காண்டி ஹீரோ போட்ட ஒரு மாஸ்டர் பிளான் தான் இது. எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, இந்த சம்பவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மைக்ரேட் கேஷுவலா அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளில போக பாக்குறாரு. அப்போ பிரஸ்காரங்க அவரை பிடிச்சி வச்சு கேள்வி கேட்கறாங்க, சொல்லுங்க இவர் யாரு, இவர் தான் அந்த கில்லரா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. இந்த விஷயம் நியூஸ் பேப்பர்ல காட்டு தீயாட்டம் பரவுது. மார்ட் ஸ்ட்ரீட்ல கொலை பண்ணிட்டு இருந்த கில்லர் கையங்களமா மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப வேகமா பரவுது. இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு மைக்ரேட்டோட பாஸ் மைக்ரேட்டை ஆபீஸ்க்கு வர சொல்றாரு. அட என்னப்பா மைக்ரேட், நீ இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை, அவன் எவ்வளவு பெரிய கில்லரு, அவனை அரெஸ்ட் பண்ணது என்னோட பாஸ் என்கிட்டயே நீ சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க வேற ஏன் சார், அந்த கில்லரை நாங்க இன்னும் அரெஸ்டே பண்ணல, இது அவனுக்கு வச்ச ட்ராப்பா, என்ன ட்ராப் அப்படின்னு சொல்லி பாஸ் கேட்கும்போது, சார் இந்த கில்லர்ஸ் எல்லாம் கொலை பண்றது எதுக்கு, இந்த கொலையெல்லாம் மக்கள் பார்த்து பயப்படும் போது அந்த பயத்தினால அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப பெருமையாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க பண்ண கொலையை வேற ஒருத்தன் அவன் பண்ணதா சொல்லி சொன்னா அவங்க கோவப்படுவாங்க, கோவத்துல தப்பு பண்ணுவாங்க, அவன் அந்த தப்பு பண்ணும்போதே நம்ம அவனை பிடிச்சிடணும் அப்படின்னு மைக்ரேட் சொல்ல, எப்படி அவனை பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி பாஸ் கேட்கிறாரு. இந்த மார்ட் ஸ்ட்ரீட்ல மட்டும் என்னோட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 200 பேர் அண்டர் கவர்ல இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் அந்த கில்லர் மறுபடியுமே அட்டாக் பண்ண வருவான், இன்னைக்கு அவனை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மைக்ரேட் பாஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அங்கிருந்து கிளம்பின ஹீரோ டைரக்டா ஸ்டேஷனுக்கு தான் வர்றாரு. வந்தவர் அவரோட அசிஸ்டன்ட் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 14 செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்ச லேடி கான்ஸ்டபிள்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அசிஸ்டன்ட்டும் 14 கான்ஸ்டபிள்ஸை கூட்டிட்டு வரான். அந்த 14 பேரையுமே மஃப்டியில மார்ட் ஸ்ட்ரீட்ல சுத்த சொல்றாரு. நீங்க எதுக்குமே பயப்பட வேணாம், அங்க நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் மஃப்டியில இருப்பாங்க, சோ நீங்க யாருக்கும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணுங்க அவங்க எந்தெந்த ரூட்ல போகணும் அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. எல்லாருமே அந்த ராத்திரிக்கு ரெடி ஆயிட்டாங்க. இனி அந்த கில்லரை பிடிக்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி. அப்படியே நைட் ஆகுது. போலீஸ் எல்லாருமே அண்டர் கவர்ல மார்ட் ஸ்ட்ரீட்ல சுத்திட்டு இருக்கிறாங்க. மைக்ரேட்டும் அவரோட அசிஸ்டன்ஸும் கார்ல ஒவ்வொரு ஏரியாவா போய் செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்க ஒரு சந்துல தனியா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த லேடியை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. சோ அவங்க வேகமா நடக்கிறாங்க. அப்போ இவ்வளவு நேரம் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த ஆளு இப்போ அவங்கள கத்தியால குத்த ட்ரை பண்றான். இவங்க அவனை பிளாக் பண்ணிட்டு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த சத்தத்தை கேட்டதும் போலீஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வராங்க. இவங்க கத்துன உடனே அவன் கையை வச்சு அவங்க வாயை அடைக்க ட்ரை பண்றான். அதுக்குள்ள அந்த இடத்துக்கு போலீஸ் வந்ததும் அவங்களை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடுறான். அவன் ஓடுறத பார்த்துட்டு மைக்ரேட்டோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் அவனை ஃபாலோ பண்ணி பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள அவன் எங்கேயோ ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறான். மைக்ரேட்டும் அந்த இடத்துக்கு எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வந்துடுறாரு. அந்த கில்லர் எப்படியோ மிஸ் ஆயிட்டான். ஆனா நல்ல வேலையா அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் மைக்ரேட் கிட்ட சொல்றான். மைக்ரேட்டும் அசிஸ்டன்ட்டும் அந்த பொண்ணை கார்ல ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த பொண்ணு கிட்ட எல்லா டீடைல்ஸையும் கேக்குறாங்க. அந்த பொண்ணும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான். அவன் அந்த கில்லரோட ஃபேஸ அந்த அவசரத்துல ஒழுங்கா பாக்கலன்னு டார்க்கா ஒரு கோட் ஷூட் போட்டிருந்தான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே சொல்லிட்டே அவ கையில இருந்து ஒரு பட்டனையும் ஹீரோட்ட கொடுக்குறா. அந்த சண்டையில அவனோட கோட் பாக்கெட்ல இருந்து அந்த பட்டனை பிச்சு எடுத்துக்கிறா. இவ ரொம்ப பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு இவகிட்ட இங்க பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை டைரக்டா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு விசாரிக்கிறாரு. சரி நீ பார்த்ததெல்லாம் எனக்கு ஒவ்வொன்னா சொல்லு அப்படின்னு சொல்லி மைக்ரேட் சொல்றாரு. அவன் என்ன கூடவே ரொம்ப குள்ளமா தான் இருந்தான். அவனோட வயசு 25ல இருந்து 30 இருக்கும். சரியா சொல்லு, 25 30 அப்படின்னு சொல்லி மைக்ரேட் கேட்க 30 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அவன் ஒரு மேரிட் பர்சன், அவன் கையில நான் வெட்டிங் ரிங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லியும் சொல்றா. அந்த பொண்ணை அமுச்சு வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பின ஹீரோ டைரக்டா அந்த பட்டன் எடுத்துட்டு அவரோட ஃப்ரெண்டை பார்க்க தான் போறாரு. அவர் ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட். அவர்கிட்ட இந்த பட்டனை கொடுத்து இதுல இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த பட்டனை பார்க்கும்போது நார்மலா இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு நல்ல ஒரு டிசைனர் கோட்ல இருந்து பிச்சு எடுத்த ஒரு பட்டன் மாதிரி தான் தெரியுது. சோ நீ தேடுற இந்த கில்லர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப உள்ளவனா இருக்கலாம். இந்த பட்டன்ல இருந்து நீ நெக்ஸ்ட் க்ளூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பட்டன் மேனுஃபேக்சரிங் ஏரியால தான் நீ போய் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு சொல்லி அவனை அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்போ அப்படியே மறுநாள் காலையில நியூஸ் பேப்பரை தான் காமிக்கிறாங்க. அந்த கில்லர் போலீஸோட ட்ராப்ல இருந்து எஸ்கேப் ஆனதா சொல்லி நியூஸ் பேப்பர் ஃபுல்லா
பரவிட்டு இருக்கு. இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு மினிஸ்டர் மைக்ரேட்டோட பாஸ் கூப்பிட்டு இந்த கேஸ்ல இருந்து மைக்ரேட்டை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஏதாவது பொட்டன்ஷியலான ஒரு ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் சொல்ல, பாஸும் வேற வழி இல்லாம சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அப்படி மைக்ரேட்டை காட்டுறாங்க. மைக்ரேட் அவரோட அசிஸ்டன்ட்ஸ்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க 2 பேரையுமே அந்த பட்டனை பத்தி விசாரிக்க சொல்லி அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. இப்போ அந்த அசிஸ்டன்ட் பேசுறான், சார் இந்த மாதிரி பட்டன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணவங்கள நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க இந்த பட்டன்ஸ் எல்லாம் டெய்லர்ஸ்க்கு தான் வித்துட்டு இருக்காங்க. மொத்தம் 58 டெய்லர்ஸ், அதுல பாரிஸ்ல இருக்கிறவங்களோட எண்ணிக்கை 24 பேர். அதுலயும் அந்த ப்ளூ த்ரெட்டோட அந்த பட்டனை தைக்கிறது மொத்தம் 10 டெய்லர்ஸ். அந்த 10 பேர்கிட்டயுமே விசாரிச்சு நாளைக்கு காலையிலக்குள்ள உங்ககிட்ட டீட்டெயில் சொல்றோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சொல்றாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லி மைக்ரேட் பெருமூச்சு விடுறதுக்குள்ள அந்த இடத்துக்கு பாஸ் வராரு. நானும் இவ்வளவோ சொல்லி பார்த்தேன்டா அந்த மினிஸ்டர்கிட்ட, அவரு இதையுமே கேட்காம புதுசா ஒரு ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ண சொல்லிட்டாரு, என்னால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பாஸ் சொல்றாரு. அதுக்கு மைக்ரேட் கேட்கிறாரு, அந்த புது ஆபீசர் எப்போ வருவாரு அப்படின்னு கேட்கும்போது நாளைக்கு காலையில வருவாரு அப்படின்னு சொல்லி பாஸ் சொல்றாரு. ஓ நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் இருக்கா, தக்காளி அதுக்குள்ள நான் அந்த கேஸே முடிச்சு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. இப்போ அந்த அசிஸ்டன்ஸ் அந்த 10 டெய்லர்ஸ் டைமே ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் விசாரிக்கிறாங்க. அப்போ அங்க ஒரு டெய்லர் சொல்ற விஷயம் அந்த போலீஸ் லேடி சொன்னது கூட பக்காவா மேட்ச் ஆகுது. அந்த கோட்டு வாங்கினவனோட அட்ரஸை வாங்கிட்டு ஹீரோ அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த வீட்டுக்கு போறாங்க. கண்ணெல்லாம் லோட் பண்ணிட்டு அந்த வீட்டோட கதவு தட்டினா அந்த வீட்டோட மெய்டு தான் அந்த கதவை திறக்கிறா. இவங்க தேடி வந்த ஆளோட பேரு மார்ஷல். அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி உள்ள இருக்க ஒரு லேடிட்ட கேட்கும்போது, அவர் தூங்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லுங்க, அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நாங்க போலீஸ், அவர்கிட்ட நாங்க விசாரிக்கணும், அவர் எழுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரை போய் எழுப்பிட்டு வரா. மார்ஷல் வந்ததும் 2 பேருக்கிட்டையுமே உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். நேற்று ஒரு கோட்டு போட்டிருப்பீங்கல்ல, அந்த கோட்டை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மைக்ரேட் கேட்கிறாரு. அவனும் அந்த கோட்டை எடுத்துட்டு வரான். அவன் கொண்டு வந்த கோட்டோட கலரும் இவங்க வச்சிருக்க சாம்பிள் துணியோட கலரும் வேற வேறையா இருக்குது. அடுத்து மைக்ரேட் உங்களோட வார்ட்ரோப்பை நான் செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி மார்ஷல்கிட்ட கேட்க, அவனும் சரி செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த அசிஸ்டன்ட் அந்த சாம்பிள் துணியை வச்சுட்டு அங்க இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையுமே வச்சு செக் பண்ணி பார்க்கறான். ஆனா எந்த ட்ரெஸ்ஸுமே அது கூட மேட்ச் ஆகல. அந்த சாம்பிள் துணியை மைக்ரேட் வாங்கி இந்த சாம்பிள் கிளாத்ல இருக்கிற மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஒரு கிளாத் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி சொல்றான். இல்லன்னு மட்டும் சொல்றான்னா பம்பர கட்ட மண்டையனா போட்டு பொழந்து தள்ளியிருப்பானுங்க. சரி அப்போ இருக்குல்ல அந்த கோட்டை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மைக்ரேட் சொல்ல, அதான் முடியாதே, அந்த கோட்ல சிகரெட்டோட கங்கு பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கோட்டை நான் ஒரு பிச்சைக்காரங்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி மார்ஷல் சொல்றான். ஓ அப்படியா, கொடுத்து எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி மைக்ரேட் கேட்க, கரெக்டா 1 வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மார்ஷல் சொல்றான். இப்போ மைக்ரேட் அங்க இருக்கிற எல்லாரையுமே அமைதியா இருக்க சொல்லிட்டு அந்த வேலைக்காரி கிட்ட விசாரிக்கிறாரு. நேற்று நைட்டு எத்தனை மணிக்கு இங்க இருந்து கிளம்புனீங்க அப்படின்னு மைக்ரேட் கேட்க, அதுக்கு அவ 9 மணிக்கு கிளம்புன அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்போ இந்த மார்ஷல் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்கும்போது அவரோட ரூம்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றா. நீங்க எப்பவாவது இந்த மார்ஷல் அவரோட ஒய்ஃபு கிட்ட அந்த ப்ளூ கலர் கோட்டை பத்தி பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அதை பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்னு சொல்லி வேலைக்காரி சொல்லிடுறா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மைக்ரேட், சரிப்பா மார்ஷல் ட்ரெஸ் எல்லாம் மாத்துங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. போலீஸ் ஸ்டேஷனா இதுக்கு அப்படின்னு சொல்லி மார்ஷல் கேட்க, ஏன்டா பைத்தியக்கார பையலே, நாங்க வந்தப்பவே நீ இந்த கேள்வியை தாண்டா கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாரு. இப்பவும் போலீஸ் ஸ்டேஷனோட வாசல் ஃபுல்லா பிரஸ்ஸா இருக்குது. பிரஸ் கிட்ட அவனை கூட்டிட்டு போகும்போது அவனோட பேரை மட்டும் சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. ஸ்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு போய் அவனை டாக்டரை வச்சு எக்ஸாமின் பண்ணிட்டு போட்டோஸ் எடுத்துட்டு அவனை ஜெயில அடைச்சிடுறாரு. அப்போ அந்த அசிஸ்டன்ட் மைக்ரேட்டை பார்த்து கேட்கிறான், இவன் தான் அந்த கில்லரா இருப்பானா அப்படின்னு கேட்கும்போது, டெஃபினட்டா இவன் தான் அந்த கில்லர் அப்படின்னு சொல்லி மைக்ரேட் சொல்றாரு. மார்ஷல் 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த ப்ளூ கலர் கோட்டை பிச்சைக்காரங்கிட்ட கொடுத்ததா சொல்லியிருப்பான் இல்லையா, அதை ஒரிஜினலா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லி அசிஸ்டன்ட்டை மைக்ரேட் செக் பண்ண சொல்றாரு. ஒரு அசிஸ்டன்ட் கோட்டை தேடி போக இன்னொரு அசிஸ்டன்ட் மார்ஷலோட ஒய்ஃபை விசாரிக்க போறான். இந்த மார்ஷலை பத்தி விசாரிக்கும் போது அவன் ஒரு ஆர்கிடெக்டா, ஆனா முறையா சர்டிபிகேட் வாங்கினது கிடையாது. வேலைக்கு எதுக்குமே பெருசா போக மாட்டானா, வீட்டுல இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பானா. இவங்க அந்த ஃபேமிலியை ரன் பண்றதே மார்ஷலோட ஒய்ஃப் வீட்டுல இருந்து வர பணத்தினாலதான். மார்ஷலுக்கு ஒரு அம்மா இருக்கிறதாகவும் அவங்க மாண்ட் மார்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கிறதாகவும் மார்ஷலோட ஒய்ஃப் சொல்றா. அவங்கள போய் விசாரிக்கிறதுக்காண்டி மைக்ரேட் ஒரு ஆபீசரை கூட்டிட்டு போறாரு. அவங்க அம்மா கிட்ட போய், உங்க பையனை நாங்க மாண்ட் மார்ட்டே சீரியல் கில்லிங்ல நாங்க அவரை சஸ்பெக்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுதான் நேரம் அந்த அம்மா காய்ச்சி மூச்சுன்னு கத்துது. என்னது என் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, அவன் முகத்தை பாருங்க சார், இந்த போட்டோல அவன் முகத்தை பாருங்க, அவனை பார்த்தாவா கொலகார மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஹீரோ கூடயே அவரோட கார்லயே ஏறி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இறங்குறாங்க. வந்தவங்க நேரா மார்ஷல் கிட்ட போய் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, கண்ணையா ராசா உனக்கு ஒன்றும் ஆகலையே, இந்த போலீஸ்காரங்க ஒன்று அடிக்கல, அது வரைக்கும் சந்தோஷம், நீ ஒண்ணுமே கவலைப்படாத, நான் என் ஒட்டுமொத்த சொத்தையும் வித்தாவது ஒன்னு இந்த கேஸ்ல இருந்து வெளியில எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தொணன்னு பேசிட்டே இருக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மார்ஷல், ஏமா கொஞ்ச நேரம் கம்மன் இருமா அப்படின்னு சொல்லி கத்திடுறான். அப்போ அந்த அம்மா வாய மூட மாட்டேங்குது. என்ன உன் பொண்டாட்டி வந்தாடா அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசிட்டு, நான் நல்ல ஒரு
வக்கீல கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ அந்த போலீஸ் லேடியை நேத்து கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு போலீஸ் லேடியை வர சொல்லியிருக்காங்க. மைக்ரேட் மார்ஷல் உட்பட ஒரு 4 பேரை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அந்த 4 பேரை நல்லா பார்த்து அதுல கில்லர் யாரு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண சொல்றாரு. அந்த 4 பேருமே பார்த்துட்டு மார்ஷல் கிட்ட வந்து இவர மாதிரி தான் தெரியுது, ஆனா என்னால 100% ஷூரா சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த மார்ஷலுக்கு எதிராக மைக்ரேட்டுக்கு எந்த ஒரு சாலிடான எவிடன்ஸுமே கிடைக்க மாட்டேங்குது. மறுநாள் காலையில அந்த புது ஆபீசர் வந்திருக்காரு. அவரை பாஸ் தான் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. புது ஆபீசரை மைக்ரேட்டுக்கு இன்ட்ரோ கொடுக்கலான்னு பார்த்தா மைக்ரேட் அந்த இடத்துல இல்ல. அப்போ அந்த இடத்துக்கு கோட்டை தேடிட்டு போனான் இல்லையா ஒரு அசிஸ்டன்ட், அவன் வந்து இன்னொரு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான், அந்த காணாம போன கோட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மார்ஷல் சொன்ன மாதிரியே அந்த கோட்டுக்கு பின்னாடி சிகரெட்டால சுட்ட கங்கு இருக்கு, அண்ட் முன்னாடி அந்த பட்டனை பிச்சதுக்கான தடமும் தெரியுது. ஸோ மார்ஷல் போய் சொல்லல அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் சொல்றான். சரி மைக்ரேட் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு மார்ஷல் கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் சொல்றான். 2 பேருமே அவரை பார்க்க போய்கிட்டு இருக்காங்க. மைக்ரேட் மார்ஷல் கிட்ட பேசிட்டு இருக்காரு. உனக்கு உங்க அம்மாவை பிடிக்குமா மார்ஷல்? அவங்களுக்கு என்ன மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும், இந்த உலகத்திலே என்ன மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மார்ஷல் சொல்றான். அவங்களுக்கு நான் எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட மைக்ரேட் சிரிச்சிட்டே, நீ ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை மார்ஷல், நீ ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்க நேரத்தில் அந்த இடத்துக்கு அந்த அசிஸ்டன்ட் 2 பேருமே கோட்டை எடுத்துட்டு வராங்க. அதை பார்த்ததும் மார்ஷல் சிரிக்கிறான். 3 பேருமே வெளியில போய் அந்த கோட்டை கொண்டு வந்த அந்த அசிஸ்டண்ட்டை ஃபாரன்சிக் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து அதை செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. இன்னொரு அசிஸ்டண்ட்டை மார்ஷலோட வீட்டுக்கு போய் தரவா செக் பண்ண சொல்றாரு. மார்ஷலோட வீட்டில் நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல அவருக்கு பென் நைஃப் கிடைக்குது. அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து டைரக்டா ஸ்டேஷனுக்கு தான் வராரு. வந்தவர் டைரக்டா பாஸ் கிட்ட போய் பேசுறாரு. தேவையில்லாம இவர் அவ்வளவு தூரம் வர வச்சிட்டீங்க, நான் அந்த கேஸை சால்வ் பண்ணியே முடிச்சிட்டேன் தெரியுமா, மார்ஷலுக்கு அகைன்ட்ட சாலிடான எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாஸ் கேட்கும்போது மார்ஷலோட வீட்டுல கிடைச்ச அந்த பென் நைஃபை எடுத்து அவங்க எல்லார்ட்டையும் காமிக்கிறாரு. அந்த பென் நைஃப் தான் அந்த மர்டர் வெப்பன் அப்படிங்கறதையும் ப்ரூவ் பண்றாரு. மார்ஷல் என்ன சொல்லியிருப்பான், அந்த பிச்சைக்காரனுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த கோட்டை கொடுத்துருக்கதா சொல்லியிருப்பான். அண்ட் எதனால அந்த கோட்டை கொடுத்துருப்பான்னா 1 வாரத்துக்கு முன்னாடி அவனோட கோட்ல யாரோ சிகரெட்டோட கங்கால கோட்டை போட்டதுனால தான். ஆனா எங்களுக்கு கிடைச்ச கோட்ல இருந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கோட்ல போடப்பட்ட ஓட்டைகள் எல்லாமே 24 மணி நேரத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ஓட்டைகள் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாரு. இதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த பாஸ் தக்காளி அந்த மார்ஷலை தூக்கி உள்ள போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் மைக்ரேட்டும் அவரோட அசிஸ்டன்ஸும் பெருமூச்சு விடுறாங்க. இந்த கேஸ் அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி மைக்ரேட் சீக்கிரமா வந்து வீட்டுல வந்து தூங்கிடுறாரு. இப்ப திடீர்னு நடுராத்திரியில அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் போன் பண்ணி, சார் மறுபடியும் மவுண்ட் மார்டே ஸ்ட்ரீட்ல இன்னொரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அட என்னங்கடா இப்பதான் கில்லரை பிடிச்சி உள்ள போட்டானுங்க, மறுபடியும் இன்னொரு கொலை அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிக்க வைக்கிறாங்க. மைக்ரேட்டும் அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. கொலை செய்யப்பட்டது ஒரு பொண்ணு தான், ஆனா எப்பவுமே பொண்ணுங்களை கொலை பண்ற மார்ஷல் கழுத்துல ஒரு குத்து நெஞ்சில ஒரு குத்து அப்படின்னு சொல்லி தான் கொலை பண்ணுவான். ஆனா இந்த தடவை 3 குத்து குத்திருக்காங்க, நெஞ்சு வயிறு கைய அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு ஹீரோ மார்ஷலோட ஒய்ஃபையும் அம்மாவையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. அவங்க 2 பேரையுமே ஒரு ரூம்ல வச்சுட்டு அவர் டைரக்டா மார்ஷலை பார்க்க போறாரு. அவங்கிட்ட உன்னோட அம்மாவும் ஒய்ஃபும் உன்னை பார்க்க வந்திருக்காங்க, அவங்கள பார்க்க போறியா அப்படின்னு கேட்டுட்டு இன்னைக்கான நியூஸ் பேப்பரை அவர் கையில கொடுக்குறாரு. அவன் வேணாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு அந்த நியூஸ் பேப்பரை பார்க்கறான். அதுல மவுண்ட் மார்டே ஸ்ட்ரீட்ல இன்னொரு பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற நியூஸ் போட்டிருக்கு. என்ன பாக்குற, ஒண்ணுமே புரியலையா? இந்த கொலையை பண்ணது உனக்கு தெரிஞ்சவங்க தான், உன் அம்மா இல்லைன்னா உன் ஒய்ஃப்ல இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷலோட அம்மாவையும் அவனோட ஒய்ஃபையும் அந்த ரூமுக்கு கூட்டிட்டு வராரு. அவங்க அம்மாவையும் அவனோட ஒய்ஃபையும் பார்த்தவன் பைத்தியக்கார மாதிரி கத்துறான். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பாக்குறீங்க, உங்க 2 பேரால தான் நான் இத்தனை பொண்ணுங்களை கொலை பண்ணேன், இப்போ நீங்க என்னடான்னா என்ன காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ ஒருத்தரை கொலை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். மைக்ரேட் மார்ஷலோட அம்மா கிட்டையும் ஒய்ஃப் கிட்டையும் உங்க 2 பேர்ல அந்த பொண்ணை யார் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த பொண்ணை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி மார்ஷலோட அம்மா சொல்றா. ஓகே, அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லி மைக்ரேட் கேட்க அவ பதில் தெரியாம முழிக்க பின்னாடி இருந்து அந்த ஒய்ஃப் சொல்றா அது ப்ளூ கலர் அப்படின்னு. அப்போ இந்த கடைசி செத்து போன பொண்ணை கொலை பண்ணது இந்த மார்ஷலோட பொண்டாட்டி தான். இந்த மார்ஷலோட பொண்டாட்டியும் சரி அவங்க அம்மாவும் சரி மார்ஷல் மேல அளவுக்கு கடந்த பாசம் வச்சிருக்காங்க. பாசம் காட்டுறது தப்பு இல்ல, அதை எப்படி வெளிக்காட்டுறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. அவன் என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே அவனை தன்னிச்சையா பண்ண விடாம எல்லாத்திலையுமே மூக்க நுழைச்சு அவனை ஒரு ஃபெயிலியராகவே மாற்றி வச்சிருக்கிறாங்க. இதனாலேயே அவனுக்கு அவனோட அம்மா மேலேயும் ஒய்ஃபு மேலேயும் பயங்கர வெறுப்பு உண்டாகுது. அதை அவங்க மேலே காட்ட முடியாம ரோட்ல போற அவங்க அம்மா மாதிரியும் அவனோட ஒய்ஃபு மாதிரியும் இருக்கிற பொண்ணுங்களை கொலை பண்றான். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவன் ஒரு நாள் மாட்டிக்கிட்டான். இப்போ வச்சு அவனை இவங்க விடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் இல்ல, அவனை காப்பாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவி பொண்ணை கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. பாசம் வைக்கிறது தப்பு இல்ல, ஆனா கண்மூடித்தனமாகவும் அளவு தெரியாமலும் பாசம் வைக்கிறது தான் ரொம்ப தப்பு. இந்த மவுண்ட் மார்டே கேஸ்ல 5 கொலைகளை பண்ணது இந்த மார்ஷல் தான். மார்ஷலை காப்பாத்துறா அப்படிங்கிற பேர்ல மார்ஷலோட ஒய்ஃப் 6வது ஒரு கொலையை பண்ணியிருக்கிறா. சோ இவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்றாங்க.
இருக்காங்க. மார்ஷல் கொலைகாரன் தெரிஞ்சும் மார்ஷலோட அம்மா அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவளையும் சேர்த்துமே அரெஸ்ட் பண்றாங்க. பல நாட்களாக மாண்ட் மார்டே ஸ்ட்ரீட்டில் தொடர்கொலைகள் செய்து வந்த கொலைகாரன் அவன் குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டான் அப்படின்னு நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பரவ மைக்ரேட் இந்த கேஸை முடிச்ச சந்தோஷத்துல வீட்டுக்கு ஒரு நிம்மதியோட போய்கிட்டு இருக்காரு. இதோட இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்துல சந்திக்கலாம் நண்பர்களே. வரட்டுமா?